இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்பிள்ள, நான் எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் உங்க துக்கத்திலேருந்து உங்களால் அவ்வளவு சீக்கிரமா வெளியில வர முடியாது. உங்க அம்மா இப்ப உயிரோடு இருந்திருந்தா நீங்க சந்தோஷமா இருக்கணும் தானே ஆசைப்படுவா. நீங்க என் அபிராமியோட புள்ள மாப்பிள்ள. அவ சொல்றதா நினைச்சுக்கிட்டு வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க மாப்பிள்ள. இல்ல மாமா, எனக்கு பசிக்கல, சாப்பாடுலாம் வேண்டாம். இப்படி சொன்னா எப்படி மாப்பிள்ள? அபிராமி நம்மளை விட்டு போனது எனக்கும் தாங்க முடியாத சோகம்தான். சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருந்தோம், வளர்ந்தோம். எப்ப சாமுண்டீஸ்வரியை கல்யாணம் பண்ணணும் அப்பவே எந்த உறவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. எனக்கு இருந்தது ஒரே தங்கச்சி, அவளோடவும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. உங்க கல்யாணத்துக்கு அப்புறமா தான் நான் அவளையே பார்த்தேன். சம்மந்தி ஆயிட்டா, இனிமே அவளோட பார்க்கலாம் பேசலான்னு சந்தோஷமா இருந்தேன். இப்ப அந்த சந்தோஷமும் போயிடுச்சு. அவ இப்படி எல்லாரையும் தவிக்க விட்டு போவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல மாப்பிள்ள. நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு துக்கம் இருந்தாலும் நாம மற்றவங்களுக்காக வாழ்ந்து தானே மாப்பிள்ள ஆகணும். அதோட இல்லாம நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறது தானே அபிராமியோட ஆசையே. அவ ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவாது உங்களுக்கு தெப்பு வேணாமா மாப்பிள்ள? வாங்க மாப்பிள்ள, வந்து கொஞ்சமா சாப்பிடுங்க. இல்ல மாமா, நான் கொஞ்சம் தனிமையில் இருக்கணும். சாரி மாமா.